இன்னைக்கு கருப்பட்டி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீஸ் பாம் ஜாகரி எடுத்து ஒரு 3 கப்பு சுடு தண்ணி ஊற்றி அதில் வந்து பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. இதில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்து 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து சுடு தண்ணியில் தான் பிசையணும். நமக்கு அரிசி மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். அப்படியே எல்லா மாவையும் பால்ஸ் ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சோம்ல, அதில் நமக்கு டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த இது கொதி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ரைஸ் பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆல்ரெடி சுடு தண்ணியில் தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் வேகிறதுக்கு. இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். அது வந்து செகண்ட் அரைச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பபிள்ஸாக வருது பாருங்கள் சைடில். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்ச பாலை ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரே ஒரு கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். யூஸ்வலாக வெல்லம்ல பண்ணுவோம். இது கருப்பட்டியில் பண்ணது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நெய்யில் முந்திரி, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பிடிக்காது, அதனால ஆட் பண்ணலை. ஓகே, பாய்.